வஞ்ச வார்த்தைகளாலும் கெட்ட வார்த்தைகளாலும் துர்நாற்றம் வீசுகின்ற வார்த்தைகளாலும் அடிபடுகிறீர்கள். யார் நீங்கள்? படித்தவர்கள், மும்மொழி தெரிந்தவர்கள், சட்டத்தரணியாக இருப்பவர்கள், வைத்தியர்களாக இருப்பவர்கள். நீங்கள் மாத்திரம் சிங்களவரோடு உறவு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சிங்களவன் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் மக்கள் சிங்களம் பேசக்கூடாது, சிங்களவனுக்கு ஆதரவு செலுத்தக்கூடாது. ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க சிங்களவனையே படுத்து இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த ஆட்சியை வலுப்படுத்துவதற்கும் உங்களுடைய பதவியை நீடித்துக் கொள்வதற்கும் தக்க வைப்பதற்குமாக வெளிநாடுகளிலே நீங்கள் வாக்கு பிச்சை, ஆதரவு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையர் வடமாகாணத்தை தமிழரை ஆளுவது சிங்களவனா தமிழனா என்ற ஒரு கேள்வி புதிதாக பிறந்திருக்கிறது. ஆம், நல்ல கேள்வி, உண்மையிலேயே கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை கூற வேண்டியவர்களும் அந்த கேள்வியை கேட்பவர்கள் யார்? தமிழ் அரசியல்வாதிகள். ஏன் கேட்கிறீர்கள்? நீங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக. சரி, நீங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ் மக்கள் ஒரு துவேச அலையிலோ ஏனோ உங்களுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். உங்கள் ஒரு சிலரை பாராளுமன்றத்துக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் எதற்காக 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை, அதுவும் யாழ்ப்பாணத்து மக்கள், வடமாகாணத்து மக்கள் அனுப்பி வைத்தார்கள்? உங்களிலே இல்லாத, அதாவது உங்களிலே நம்பிக்கை இல்லாமல். காரணம், 15 வருடங்களாக 2009 கடைசிக்கு பிற்பாடு, அதாவது 2009 பிற்பாடு உங்களுக்கு 15-16 வருடங்கள் ஆள அவகாசம் தந்தார்கள். இந்த தீபாவளி, நாளை தீபாவளி என்று நீங்கள் பிரிந்து ஒவ்வொரு கட்சிகளை புதிதாக ஆரம்பிக்கிறீர்கள், சுயேட்சையாக வருகிறீர்கள், வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறீர்கள். இன்று ஒன்று கூறுகிறீர்கள், நாளை வேறு ஒன்றை கூறுகிறீர்கள். வெற்றி பெறுகிறீர்கள். வெற்றி பெற்றுவிட்டு நாளை வெற்றி பெற்றதன் பிற்பாடு நீங்கள் யாரை விமர்சித்தீர்களோ, யார் உங்களுடைய எதிரி, தமிழர்களுடைய எதிரி என்று கூறினீர்களோ அவர்களோடு இணைந்து நிற்கின்றீர்கள். அப்படியானால் மக்கள் உங்களை எப்படி நம்புவது? சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அதாவது மக்கள் உங்களை நம்ப வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெறும் துவேச பேச்சுக்களை யாரிடத்தில் பேசுகிறீர்கள்? தமிழ் கட்சியில உங்களுக்குள்ளேயே அடிபடுகிறீர்கள். ஒன்றாக இருந்து ஒரு முடிவை எடுக்க தெரியாத தமிழ் அரசியல்வாதிகள் வஞ்ச வார்த்தைகளாலும் கெட்ட வார்த்தைகளாலும் துர்நாற்றம் வீசுகின்ற வார்த்தைகளாலும் அடிபடுகிறீர்கள். யார் நீங்கள்? படித்தவர்கள், மும்மொழி தெரிந்தவர்கள், சட்டத்தரணியாக இருப்பவர்கள், வைத்தியர்களாக இருப்பவர்கள். தமிழ் என்று மேதகுவையும் மாவீரர்களையும் அத்தோடு கூட ஈகங்கள் இழப்புகளையும் அந்த புலி கொடியையும் அந்த பிரபாகரனுடைய படத்தையும் வைத்து நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள். தமிழை தமிழன் தான் ஆள வேண்டும், கட்டாயம். யார் இல்லை என்று கூறியது? சிங்களவன் சொன்னானா நான் தான் ஆளுவேன்? சிங்களவன் வந்தான், கேட்டான், மக்கள் கொடுத்தார்கள். சிங்களவன் பறித்தெடுத்தானா? ஏன் கொடுத்தார்கள்? உங்கள் மீது அதிருப்தி. இப்பொழுதும் கெட்டு போகவில்லை. வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே நீங்கள் ஒற்றுமையாக உங்களால் ஒரு தலைவரை நின்று காட்டுங்கள். தமிழர் அத்தனை பேரும் உங்களுக்காக அந்த நீங்கள் காட்டுகின்ற தலைவனுக்காக போடுவார்கள், மீண்டும் நம்புவார்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்கள் அந்த வடமாகாண முதலமைச்சரை பதவியை பறிப்பதற்காக, மக்களிடத்தில் கவர்வதற்காக, அதை கபடம் செய்து எடுப்பதற்காக பொய் வார்த்தைகளையும் உங்களுக்குள்ளே துவேசங்களையும் சிங்கள துவேசத்தையும். ஆனால் நீங்கள் மாத்திரம் சிங்களவரோடு உறவு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சிங்களவன் யாழ்ப்பாணத்திற்கு வந்தால் மக்கள் சிங்களம் பேசக்கூடாது, சிங்களவனுக்கு ஆதரவு செலுத்தக்கூடாது. ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க சிங்களவனையே படுத்து இருக்கிறீர்கள், உறவாடுகிறீர்கள். குடும்பத்தை, ஏன் சம்பந்தியாக இருக்கிற CV விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கட்டும், அர்ச்சுனாவாக இருக்கட்டும், சுமந்திரனாக இருக்கட்டும், சாணக்கியனாக இருக்கட்டும், நீங்கள் அத்தனை பேரும் சிங்கள கலப்பு. அப்படியானால் நீங்கள் அரைகுறை சிங்களவர்கள். நீங்கள் தமிழருக்கும் எடுக்க முடியாதவர்கள், சிங்களவர்களுக்கும் உங்களை எடுக்க முடியாது. நீங்க 2 விளிம்பினேல் என்று அந்த 2 நாக்குள்ள அந்த மிருகம் போல, அந்த விலங்கு போல இருப்பவர்கள் பச்சோந்திகள். நீங்கள் உங்களை நிரூபித்து மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள். அதற்காக இன்னொருவரை துவேஷம் செய்து மக்களை தெருவிலே விட்டு நீங்கள் குளிர் காய்வதற்கு நினைத்தால் நிச்சயமாக உங்களை வாக்களித்து உங்களை பாராளுமன்றத்துக்கு ஒரு அமைச்சராகவோ
அல்லது ஒரு 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 பிரதி அமைச்சராகவோ அல்லது ஒரு முன்னாள் அமைச்சராகவோ அமைத்த மக்கள் நிச்சயமாக உங்களை தூக்கி எறிவார்கள். சுமந்திரனின் நிலை எப்படி இருக்கிறது யாழ்ப்பாணத்தில்? அப்படித்தான். அதே வேளையில் NPP கட்சியிலே வென்றுவிட்டு வெறும் போட்டோக்கு போஸ் கொடுப்பதும் தேவையற்ற வார்த்தைகளை கதைப்பதுமாக இருக்கின்ற அவர்களும் தமிழ் அரசியல்வாதிகள் தான். அவர்களும் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. அவர்களுக்காக யாழ்ப்பாணத்து மக்கள் நிச்சயமாக NPPக்கு வாக்களிக்கவில்லை. வாக்களித்தது அந்த அனுரா என்பவனுக்காக மாத்திரம்தான், NPP கட்சிக்காகவும் அல்ல. அனுரா என்பவனால் தங்களுக்கு ஒரு 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 மற்றவர்களை விட ஓரளவாவது விடிவு கிடைக்கும் என்று நினைத்தார்கள். அவர்கள் வாக்களித்து பரீட்சித்து பார்த்தார்கள். ஆனால் அந்த பரீட்சாத்தம் சரியாக போய்கொண்டிருக்கிறது. அதை குழப்புவதற்காக நீங்கள் அனைவரும் இணைந்து, ஏன் நீங்கள் மாத்திரமல்ல, சிங்கள தேசத்திலேயும் கூட அனுராவை எதிர்ப்பதற்கு அனுரா தவிர்ந்த மற்ற அனைவரும் இணைந்து நிற்கிறீர்கள். ஒன்றாக துவேஷம் பேசுகிறீர்கள், ஒன்றாக, அதாவது கட்சி துவேஷம் பேசுகிறீர்கள். அங்கே சிங்களவர்களாக இருந்தாலும் எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் அனைவரும் தாங்கள் அனைவரும் இணைந்து செயற்பட்டு பார்க்கிறீர்கள். அதுவும் முடியவில்லை. அங்கே எதிர்கட்சியில இருக்கின்ற சிங்களவர்கள் கூட ஒன்றாக சேர்வது மிக கடுமையாக இருக்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருவர் செய்தால் அதற்கு மற்றவர்கள் ஆதரவு செலுத்துகிறார்கள். ரணில் வந்தால் இன்னொருவர் வரமாட்டார், இன்னொருவர் வந்தால் ரணில் வரமாட்டார். இப்படி அங்கேயும் சின்னாபின்னமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படியாவது இருக்கட்டும், தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இப்பொழுது 3 ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. ஆனால் நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் உங்களுக்குள்ளே அடிபட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் துவேஷ பேச்சுக்களை, தமிழர்களுக்குள்ளே துவேஷ பேச்சுக்களையும், நான் நல்லவன் நீ கெட்டவன், நீ ஒழுக்கமானவன் நான் ஒழுக்கமானவன், இது அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஒற்றுமையாக வேண்டும். அதன் பிற்பாடு சிங்களவன் ஆளுவதா தமிழன் ஆளுவதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பதற்கு அருகதையானவர்கள் அனைவரும். நீங்கள் யாராவது ஒருவரை கொண்டு வாருங்கள் தலைவராக, நான் இணைந்து வருகின்றேன் என்று ஒரு கட்சிக்காரர், கஜேந்திரகுமார் கட்சியா அல்லது தமிழரசு கட்சியா அல்லது அர்ச்சுனா கட்சியா, டக்ளஸ் தேவானந்தாவா, அங்கஜன, இப்படி தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் கூறுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூற மாட்டீர்கள். காரணம் பதவி மோகம், ஆசை. நான் தான் தலைவராக வர வேண்டும், நான் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற பேராசை, பிழைப்புவாதம். மக்களை பேக்காட்டி தமிழரை, அதாவது சிங்களவன் வந்து தமிழனுக்கு துரோகம் செய்தால் அது ஒரு துரோகம். ஆனால் நீங்கள் செய்வது நம்பிக்கை துரோகம். தமிழனாக இருந்து கொண்டு தமிழர்களையே அழிக்க நினைப்பது, தமிழர்களையே ஏமாற்ற நினைப்பது, தமிழர்களுடைய ஈகங்களை இழப்புகளை வியாபாரம் செய்து உழைப்பது, அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று நாடு நாடாக தண்டுவது, தண்டி பிச்சை எடுத்து சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் தமிழர்களுக்கு அந்த சுய உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும்? உங்களால் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? நீங்கள் சைக்கிள் கட்சி நாடு நாடாக சென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தால் தெரியும், அங்கே ஒவ்வொரு நாட்டிலேயும் சென்றவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் மேக்சிமம், அதாவது அதிகபட்சம் ஒரு 20 பேர், 20-30 பேர். சில நாடுகள், அதுவும் யார் போன 5-6 பேருடைய சொந்தக்காரர்கள், அவர்களுடைய விசுவாசிகள், அவர்களை சந்திக்க வந்தவர்கள், அவர்களால் சேர்க்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் வந்திருக்கிறார்களே தவிர அந்த ஒன்று கூடலில் நீங்கள் சரியாக பாருங்கள், முன்னாள் விடுதலை புலிகளோ இந்நாள் விடுதலை புலிகளோ அமைப்பில் இருந்தவர்களோ இருக்கின்றவர்களோ அல்லது மாவீரர் குடும்பமோ அல்லது பிரபாகரன் இருக்கிறார் இல்லை என்பதை தாண்டி அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை கொண்டு அந்த GCS என்று நடாத்தி கொண்டிருக்கின்ற அந்த விடுதலை புலிகளுக்கு உரிமை கோரி நடாத்தி கொண்டிருக்கின்ற அந்த குழுமமோ அல்லது பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செய்தவர்களோ, அதாவது இறந்து விட்டார்கள், குடும்பமே இறந்து விட்டது என்று அஞ்சலி செய்தவர்களோ, அல்லது பிரபாகரன் இருக்கிறார், துவாரகா இருக்கிறார் என்று கூறுகின்ற அந்த குழுமமோ அங்கே சமூகம் கொடுக்கவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியத்தை ஆளுகின்ற என்று கூறுகின்ற நீங்கள், தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் விடுவிக்காக வந்திருக்கோம் என்ற நீங்கள், அந்த 3 குழுக்களும் உங்களை சந்தித்திருக்க வேண்டும். இந்த அரங்கம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு வழங்கி இருக்க வேண்டும். நீங்களும் இங்கே வந்து நிராகரிக்கப்பட்டு செல்கின்றவர்கள் தான். உங்களுடைய புகைப்படங்களை மனச்சுத்தியோடு நீங்கள் எடுத்து காட்டுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது அங்கே
உங்களை ஆதரித்து உங்களுடைய கோஷங்களையும் உங்களுடைய கொள்கைகளையும் ஆதரித்து வந்தவர்கள் ஒரு சிலர் உங்கள் முகத்துதி பாடுவதற்கும் உங்கள் சொந்தம் பந்தம் உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே. சில வேளைகள் உங்களுடைய கட்சிக்காரராக இருக்கலாம் அல்லது கட்சிக்காரருடைய உறவினர்களாக இருக்கலாம். இவர்கள்தான் வந்தார்களே தவிர ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள், அதாவது லட்சத்துக்கு மேல், பல லட்சமான மக்கள், அரை கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பறந்து வாழுகிறார்கள். சுவிட்சர்லாந்திலே மாத்திரம் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் உங்களுக்கு ஒரு 200 சனம் வந்ததா? இல்லையே. அப்படியானால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஒற்றுமை இனத்தையும் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டு நீங்கள் யாரோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் என்பதும் புலம்பெயர் தேசத்திலே இருந்து கொண்டு கொரோனா நேரத்திலே உதவி செய்தவர்களும் ஆழிப்பேரலைக்கு உதவி செய்தவர்களும் போர் நடக்கும் பொழுது இயக்கத்துக்கும் மக்களுக்கும் உதவி செய்தவர்களும் அதே வேளையிலே அந்த பஞ்சங்கள் ஒவ்வொரு அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது உதவி செய்தவர்களும் இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுதும் குழுக்களாகவும் நிறுவனங்களாகவும் பொது தொண்டு நிறுவனங்களாகவும் தனி நபர்களாகவும் கோவில்களாகவும் பேர்ன் சிவன் கோயில் எடுத்து பார்க்க போனால், சூரிச் சிவன் கோயில் எடுத்து பார்க்க போனால் எத்தனையோ பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தனிப்பட்ட முறையிலே எத்தனையோ பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். 27 கோவில்களும் சிறிதோ பெரிதோ உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே ரூத் அம்மங்கோயில், லுசர்னில் இருக்கின்ற அம்மங்கோயில், இப்படி பலர் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய அரசியலை வளர்ப்பதற்கும் உங்களுடைய அந்த ஆட்சியை வலுப்படுத்துவதற்கும் உங்களுடைய பதவியை நீடித்துக் கொள்வதற்கும் தக்க வைப்பதற்குமாக வெளிநாடுகளிலே நீங்கள் வாக்கு பிச்சை, ஆதரவு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உங்களுடைய சுத்தியான மனச்சுத்தியான உண்மையான நோக்கோடு வந்திருந்தால் இங்கே பலர் உங்களை அழைத்து பலர் ஒன்று கூடி வந்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இயக்கம் இருக்கின்ற பொழுது, அதாவது புலிகள் இருக்கின்ற பொழுது சாந்தன் குழு என்று ஒரு இசை கச்சேரி இங்கே வந்தால் 3-4 இடத்திலே சுவிட்சர்லாந்தில் மாத்திரம் அந்த இசை கச்சேரி வைக்கப்பட்டது. மண்டபம் நிறைந்த வாழ்த்துக்கள், மண்டபம் நிறைந்த அந்த ஆதரவு இருந்தது. அதிலே வந்திருந்தவர்கள் மாற்று இயக்கக்காரர் கூட ஆதரவாக வந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் இப்பொழுது வருகின்ற பொழுது நீங்களாக இருக்கட்டும், அர்ஜுனாவாக இருக்கட்டும், ஒரு சொற்ப மக்கள் மாத்திரம், உங்களால் வரவழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் வந்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டிலேயும் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் வெகு விரைவாக யாழ்ப்பாணத்தை மாத்திரமல்ல ஈழத் தமிழர்களுடைய ஒவ்வொரு உரிமைகளையும் நிர்ணயிக்கின்ற பொறுப்பு சிங்களவர்களுடைய கையில் போகிறது. அது போகின்றது என்பதை விட நீங்கள் உங்களுடைய சுயநலத்தாலும் உங்களுடைய அந்த தன்னலத்தாலும் உங்களுடைய தவறாலும் ஒற்றுமையினத்தாலும் நீங்கள் அதனை எடுத்துக்கொண்டு போய் மறைமுகமாக சிங்கள கையிலே கொடுக்க போகின்றீர்கள். உதாரணத்துக்கு 3 ஆசனத்தை கொடுத்தது போன்று, அந்த 3 ஆசனத்தை கொடுத்தது போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை வாக்குகளும் பறிபோகப் போகின்றது. பின்னர் நீங்கள் அவர்கள் பின்னால் வால் பிடித்து நிற்பது நிச்சயம். இப்பொழுதே மறைமுகமாக நீங்கள் வால் பிடித்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். பல கட்சிக்காரர்கள், பல கட்சி தொண்டர்கள், பல கட்சி தலைவர்கள், அவர்களுக்கு ஆளுங்கட்சிக்காக இருக்கட்டும் எதிர்கட்சிக்காக இருக்கட்டும் சிங்கள கட்சிகளுக்கு நீங்கள் வால் பிடித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் மறைமுகமாக. ஆனால் முன்திரையில் காட்ட மறுக்கிறீர்கள். காட்டவில்லை. காரணம், மக்கள் இப்பொழுதே உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று. விரைவில் சிங்களவர்களுடைய கையிலே தமிழர்களுடைய அபிலாசைகளும் தமிழர்களுடைய வேண்டுதல்களும் தமிழருடைய அறிக்கைகளும் தமிழர்களுடைய ஒவ்வொரு சுய நிர்ணயத்தை நிரூபிக்கப் போகின்ற பல விடயங்களும் சிங்களவர்கள் கையிலே செல்லப் போகின்றது. இது அபாயமா அல்லது அனுசரிப்பா அல்லது அது ஒரு நல்லொரு அனுகூலத்தை கொடுக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை இனத்தால் உலகத்திலே இருக்கின்ற ஈழத் தமிழர்களுடைய அந்த உரிமைகள் குறைக்கப்படும் அல்லது பறிக்கப்படும். இலங்கையில் லங்கா போர் ஊடகம்.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.